வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். நம்ம கொங்கு நாடு கோவை ஸ்பெஷல் பருப்பு சோறுதே. நாங்கள் இப்படி தான் பருப்பு சோறு ஆக்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு அச்சய தீதி நல்வாழ்த்துக்கள். நேற்று சாயந்தரமே அச்சய தீதி தொடங்கிருச்சு. தங்கம் வெள்ளி வாங்கினா மட்டும் இல்லை, கடையில் போய் ஒரு உப்பு கல் உப்பு பாக்கெட்டு, ஒரு மஞ்சத்தூள், வெத்தலை வாக்கு, எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சு அந்த அஷ்டலட்சுமி நினச்சி கும்பிடுங்க. ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நாங்களும் எல்லா நலனும் எல்லா வளமும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். லட்சுமி நாராயணா ஓற்றி, லட்சுமி நரசிம்மா ஓற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு சோத்துக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு போடணும். இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் மொச்சப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்புலேயும் சாப்பாடு செய்யலாம். மொச்சப்பருப்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் மொச்சப்பருப்பு. இப்போ 2 கிளாஸ் போட்டிருக்கனால ஒரு கிளாஸ் மொச்சப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு தாளிக்கும் போது இது தாளித்து விட்டுறலாம். காரத்துக்கு நம்ம வர மிளகா போட்டுக்கலாம், தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிச்சு விட்டுறலாம் சாப்பாட்டை. எண்ணெய் காயட்டும். இது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, 2-3 பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். போட்டு கடுகு வடிச்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஒரு வரமிளகா, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வளரட்டும்.
இது நாங்கள் வந்து மொச்சப்பருப்பு போட்டு சாப்பாடு பருப்பு ஆக்குவோம். நீங்கள் துவரம் பருப்பும் போட்டு ஆக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உரப்புக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சாயின் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு, அதனால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்கட்டும், அரிசி பருப்பு சேர்த்தலாம். இந்த உலை காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி போட்டுடலாம். இப்போ உலை காஞ்சிருச்சு, அரிசி பருப்பெல்லாம் போட்டாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4-5 கொதி கொதிச்சதுக்கு பின்னாடி உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நெய்யை ஊற்றி அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். நெய்யை ஊற்றிடலாம். இதுக்கு சைடிஷ் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு மாங்காய் ஊறுகாய், நம்ம நல்லா புளிப்பு உரப்பாக இருக்கிற எதுனாலும் சரி சைடிஷ் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நெய் ஊற்றியாச்சு, மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரு 4 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததை இப்போ சட்னிக்கு எடுத்து சட்னி அரைச்சிடலாம், தேங்காய் சட்னி. நாங்கள் வந்து இன்றைக்கி சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி, மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் எல்லாமே எங்கள் வீட்டில் இன்றைக்கி சைடிஷ்ஷு. நீங்கள் உரப்பு புளிப்பாக கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு, மாங்காய் ஊறுகாய் எது வச்சாலும் இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சட்னி அரைச்சிக்கலாம். பொட்டுக்கெல்லாம் தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, உப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு விசில் இதாகிடுச்சு, பார்ப்போம் எப்படி.
சாப்பாடு விசில் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து பருச்சோறு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சைடிஷ் தேங்காய் சட்னி, மாங்காய் ஊறுகாய், மாம்பழம், வெள்ளை சாப்பாடு, ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு இதெல்லாம். இன்றைக்கி பருப்பு சோறு நம்ம வீட்டில், தேங்காய் சட்னி, மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் சைடிஷ், வெள்ளை சாப்பாடு, ரசம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சமையல் பண்ணி பாருங்கள். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சள் கொண்டு நீராடி மைக்கூழலில் பூச்சூடி வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் 1 கோடி. கட்டழகன் கண்களுக்கு மையெழுதி காட்டட்டுமா வைக்கட்டுமா, கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பேரமுதை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.